வீட்டின் பெயரோ வாசன் நிவாஸ் நிவாஸ் இல்லம். எங்காவது தமிழர் குடி தமிழர் இல்லம் என்று பெயர் வைக்கிறார்களா? அப்படியே மீறி பெயர் வைத்தால் அவர்களுக்கு அரைவேட்டால் பைத்தியங்கள் என்று ஒரு பெயர் வைக்கப்படுகின்றன. தொண்டு செய்த பழுத்தப்படும் தந்தை பெரியார் பிறந்த நாட்டிலே இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிடமும் சேர்ந்து செய்த மாயங்கள் இவை அனைத்துமே. வீடு 3 அடுக்கு மாளிகையா? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் என்று சொல்கிறாயே தமிழா, எங்காவது தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம் என்று சொல்கின்றாயா? கடன் வாங்கி கட்டிய வீடு அல்லவா? அதனால் தான் போலும் மொழியையும் கடன் வாங்கியே பேசுகின்றார்கள். உணவு பொருளில் கலப்படம் என்றால் கோபம் வருகிறது. தமிழா, உனது தாய்மொழியில் கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் உனக்கு கோபம் வரவில்லை? பசித்தால் சாதம் வேண்டும், ரைஸ் வேண்டும் என்று கேட்கின்றாயே, எங்காவது சோறு கொண்டு வா என்று கேட்கின்றாயா? சோறு என்றால் வெந்த அரிசி உணவு என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் இறைவனுடைய திருவடி நிழல் என்று. இப்படி வெந்த அரிசிக்கும் வேகாத அரிசிக்கும் வேறுபாடு தெரியாத நிலையில் இருக்கின்றது உங்களுடைய ஆங்கில மொழி. இன்று குழந்தைகள் தான் மனதில் நினைக்கும் கருத்துக்களை கூட ஆங்கில மொழியில் தான் நினைக்கின்றார்கள். தமிழகத்திலே நடந்த கண்காட்சியில் ஒரு குழந்தையை அழைத்து கேட்டதற்கு, இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டதற்கு, அதில் இருந்ததோ சங்ககால இலக்கியங்களும் ஏடுகளும். அந்த குழந்தை பதிலளித்தது என்னவோ, மெசேஜ் ஃபார் நியூ மில்லேனியம், பீஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வித்அவுட் பொல்யூஷன் என்று தாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை கூட ஆங்கில மொழியில் எடுத்துக் கொள்கிறார்கள். அடுத்து, என் மகனுக்கோ மகளுக்கோ தமிழ் தெரியாது என்றும் சொல்லும் பெற்றோர்களே, நுனி நாட்டில் ஆங்கிலம் பேசுவது நாகரிகம் இல்லை, தங்களுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இன்று எத்தனை பிள்ளைகளுக்கு 50 காப்பியங்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என்று தெரியும். நாலடியா, 4 மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, கலவழி 40, 550, திரைமாலை 150, ஏலாதி, கைநிலை என்று பல நூல்கள் இருக்கின்றன. இவற்றின் பெயர்கள் கூட இன்று பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. காரணம், இவை அனைத்தும் தமிழே. அடுத்து, ஃபாதருக்கு டேடியா, மதருக்கு மம்மியா. இன்று அம்மா அப்பா சொற்களை எல்லாம் அம்மியின் வைத்து நசுக்கி விட்டாய் தமிழா. இன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகள் தன்னை மம்மி என்று கேட்டாள். வள்ளுவரே என்னை மன்னித்து. அடுத்து, அன்று பாரதியா பிள்ளைகளுக்கு கூறாத கருத்துக்களா? பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாதா பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று கூறியிருக்கின்றார். என்னுடைய இளத்திற்கு பாரதி கூறாத கருத்துக்களா? அவர் எழுதிய பாடல்கள் எண்ணற்றவை, எண்ணில் அடங்காதவை. தாலாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்று பல பாடல்கள் இருந்தாலும் தாலாட்டு பாடல் ஒன்றை மட்டும் எனது பாரதி எழுதவில்லை. ஏன் எழுதினால் கை கிறுக்குமோ அல்லது அடி சறுக்குமோ? அதுவல்ல அவர் எழுதாததற்கு காரணம். எங்கு தன்னுடைய தாலாட்டு பாடலை கேட்டுவிட்டு இந்த இந்திய இலக்கங்கள் தூங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே தாலாட்டு பாடல் ஒன்றை மட்டும் ஏனைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கின்றார் பாரதி. தமிழின் பெருமையை அவர் அழகாக கூறியிருப்பார். செந்தமிழ் நாடு போதினிலே இப்ப தேர்வுக்கு வாயிலுக்கு ஆகினேன். செந்தமிழ் நாடு என்று சொன்னாலே போதுமா கவிஞருக்கு? இப்ப தேர்வுக்கு பாய்கின்ற